வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் கடவுள் மனிதர்களை அங்கு குடியிருக்க செய்தார். தோநூல் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உழைப்பையும் இறைபக்தியையும் ஒன்றாக இணைத்து வாழ்ந்தவர்தான் தூய சீதோர். 1070ஆம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டின் மாட்ரிட் பகுதியில் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தார் சீதோர். சிறு வயதிலிருந்தே அவர் ஜெபத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கினார். விவசாய வேலை செய்தாலும் ஒவ்வொரு நாளும் காலை திருப்பலியில் கலந்து கொள்வதை அவர் ஒருபோதும் மறக்கவில்லை. சீதோருடன் வேலை பார்த்த சிலர் அவர் எப்பொழுதும் வேலைக்கு தாமதமாக வருகிறார் என்று முதலாளியிடம் குறை கூறினர். அதனால் முதலாளி அவரை ரகசியமாக கவனித்தார். அப்போது அவர் கண்ட காட்சி ஆச்சரியமானது. சீதோர் திருப்பணியில் இருந்த நேரத்தில் ஒரு வானதூதர் வயலில் வேலை செய்து கொண்டிருந்தார். அந்த நாளுக்கு பிறகு முதலாளி சீதோரின் பக்தியையும் விசுவாசத்தையும் புரிந்து கொண்டார். தூய சீதோர் நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்ன? இறைவனோடு இணைந்திருப்பதே உண்மையான பலம். இயேசு சொன்னார், என்னோடு இணைந்திருப்பவரே கனி தருவர். சீதோர் ஜெபத்தின் மூலம் எப்பொழுதும் இறைவனோடு இணைந்திருந்தார். அதனால் இறைவனின் ஆசீர்வாதம் அவரோடு இருந்தது. நாமும் இன்று எந்த வேலை செய்தாலும் முழு மனதுடன் செய்யவும் இறைவனோடு இணைந்து வாழவும் கற்றுக்கொள்வோம். தூய சீதோரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென்.